இங்க அவினாஷும் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு, நம்ம அப்பாவோட அம்மாவும் என்ன ஏதுன்னு கேட்டா, "அப்பு நீ ரஷ்மிய பார்த்துட்டு வரியான்னு?" கேட்டா தான், உடனே அவினாஷோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, ஊர்மிளா ஏதாவது சொன்னாளான்னு கேட்பாங்க. உடனே அவினாஷும், "எனக்கு தான் இந்த வீட்ல எந்த ஒரு வேல்யூமே இல்லையே. அவங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க அத பத்தி அவங்க கிட்ட ஒண்ணும் கேட்டுக்காதீங்கன்னு" சொல்லிட்டு உள்ள போயிருவாங்க. இங்க சுதாவும் பார்த்தீங்கன்னா, கோபத்துல இருக்கிறத தெரிஞ்சுட்டு, ரக்ஷித்தும் வந்தது தான் சுதாவும் பார்த்தீங்கன்னா, "ஃபர்ஸ்ட் டைம் நான் என் பிள்ளைகள் இல்லாம பூஜையே பண்ணியிருக்கேன். இப்போ என்ன சொல்லப் போற? வேலைக்கு போயிட்டு வந்தேன்னு தானே சொல்லப் போற?" அப்படின்னு சொன்னா, "இல்லம்மா நான் உங்ககிட்ட பொய் சொல்ல விரும்பல. நான் அப்பாவோட வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். அவளுக்காக சிவனுக்குலாம் விரதம் இருந்து, எப்படியாவது அப்பு கூட சேர்ந்துர மாட்டோமான்னு நெனச்சேன். ஆனா நான் நெனச்சது தப்புமா. நான் நெனைக்கிறதால என்ன ஆயிற போது? முதல்ல அப்புவோட சம்மதம் முக்கியம் இல்ல. அப்பு என்ன லவ் பண்ணல. அதுக்கப்புறம் இன்னும் ஆஃபீஸ்க்கு நான் வரமாட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வேண்டான்னு சொல்லிட்டாமான்னு சொன்னதான், நம்ம சுதா முகத்துல சிரிப்ப பார்க்கணுமே. உடனே ரக்ஷித் பார்த்தீங்கன்னா, "அம்மா இதுவரைக்கும் எனக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, எனக்காக நீங்க தான் அதிகமா காயப்படுவீங்க. இன்னைக்கு என் கண்ணுல கண்ணீர் வருது. ஆனா உங்க முகத்துல சிரிப்பு வருது. அது எப்படி? நம்ம 2 பேருக்கு இடையே அவ்வளோ ஒரு ஒத்துமை இருக்குமா? உங்கள பார்க்காமலே நான் உண்மைய சொல்லிருவேன். என்ன பார்த்த பிறகு நான் எவ்வளோ கஷ்டத்துல இருக்கேன்னு நீங்க புரிஞ்சுக்கலல்ல." அப்படி சொல்லி வேதனைப்பட்டுட்டு அங்கருந்து போயிருவாங்க. எங்க நம்ம அப்பாவோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு ஊர்மிளாட்ட போய் பேசிட்டு வரேன்ட்டு கிளம்பியும், உடனே நம்ம அப்பாவோட அத்தையும் பார்த்தீங்கன்னா, அவங்க தம்பிகிட்ட, "பொண்டாட்டி சமாதானமா பேச போறனாலே இதோட பிரச்சனைய தான்டா கொண்டு வரப்போறா" அப்படின்னுட்டு பயந்துகிட்டே சொல்ல, அவங்களும் பின்னாடியே போயிருவாங்க. இங்க ஏற்கனவே ரோகன் டென்ஷனா இருக்க, நம்ம லலிதோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, சும்மா இல்லாம மார்க்கெட்டுக்கு புதுசா ஒரு சாக்லேட் வந்தானா எப்படி பழைய சாக்லேட்ட மறந்துருவாங்களோ, அதே மாரி தான் உன் வாழ்க்கையும் இருக்குது. இது புரிஞ்சா சரிதான்னு சொல்லிட்டு ஏத்தி விட்டுட்டு போயிருவாங்க. அதே நேரம் எங்க அப்பாவோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரஷ்மிட்ட வந்து எதுக்காக அழுறேன்னு கேட்டா, ரஷ்மி அம்மா அடிச்சுட்டாங்கன்னு சொன்னது தான், எதுக்காக என் பொண்ண அடிச்ச? அப்படி இப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க. கூடவே உனக்கு அறிவு இல்லையான்னு வேற கேட்க, நான் அறிவில்லாத சொல்றதுக்கு நீ யாரு? அப்படின்னுட்டு நம்ம ஊர்மிளாவும் கேட்க தான், நானா? நான் உன் ஃப்ரெண்டு. மட்டும் இல்லாம உன் மகளோட மாமியார். அவளுக்கு இன்னொரு அம்மா மாதிரி. உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? சின்ன வயசுலேருந்தே அவ என் வீட்ல தான் இருப்பா. நீ அவள பார்த்துக்கிட்டத விட நான் தான் அவள நல்லா பார்த்துக்கிட்டேன். டீச்சர் அடிச்சுட்டான்னு வந்து அவ உன்கிட்ட சொன்னாளே, அப்ப ஏதாவது நீ பண்ணியா? பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்ட. நான் தானே அந்த டீச்சர் கிட்ட போய் சண்டை போட்டேன். உடனே ஊர்மிளா, நான் ஒண்ணும் பயப்படலையே. சண்டை போடுறதுனால என்ன ஆகப் போகுது? உடனே அப்போட அம்மாவும், அதத்தான் நானும் சொல்றேன். அடிக்கிறதுனால என்ன ஆகப் போகுது? இனிமே ரஷ்மி மேல கை வச்சா அவ்வளோதான் சொல்லியும். என்ன ரஷ்மியோட அம்மாவும், ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறியான்னு கேட்க, உடனே அப்போட அம்மாவும், ஏன் போலீஸ்க்கு வேற வேலையே இல்லையா? உனக்கெல்லாம் போலீஸ் எதுக்கு? நான் மட்டுமே போதும். உன் நீளமான முடியில ஜடை போட்டு ஃபேன்ல தலைகீழ தொங்க விட்டு 5 ஸ்பீட்ல வச்சேன்னு வச்சுக்கே தாங்க மாட்டேன். நீ யார மறுபடியும் அவன் அடிச்சானா என்கிட்ட சொல்லுன்னு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அது மட்டுமா? அப்பாவோட அக்காவும் கூட, உனக்கு மாலத்தி பத்தி நல்லாவே தெரியும். அவ சொன்னா செஞ்சிருவா பார்த்துக்கோ. எதுக்கும் உன் வீட்டு ஃபேனை கொஞ்சம் செக் பண்ணிக்கோ. திடீர்னு 5வதுல ரொம்ப வேகமா சுத்த போகுதுன்னு சொல்லி அவங்க பங்குக்கு அவங்க சொல்லிட்டு கிளம்பியும், ரஷ்மியும் பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இல்ல ரஷ்மி பார்த்தீங்கன்னா நம்ம அப்பு கிட்ட ஒரு சூப்பர் டயலாக் சொல்லுவாங்க. அதாவது சின்ன வயசுல நம்ம 2 பேருமே சேர்ந்து அவினாஷ் சைக்கிள ஓட்டுவோம். அப்புறம் என்ன ஆகும் 2 பேரும் அடிக்கடி கீழ கீழ விழுந்துட்டே தான் இருப்போம். ஏன்னா அது அவினாஷோட சைக்கிள் உனக்கு செட் ஆகல. அதுவே உங்க அப்பா உனக்குன்னு ஒரு சைக்கிள் வாங்கி தரும்போது, அதுலேருந்து நம்ம கீழ விழுந்தோமா? இல்லல்ல. ஏன்னா அந்த சைக்கிள் தான் உனக்கு ஃபிட் ஆச்சு. அதே மாரி தான் உன் வாழ்க்கையில லலித்தும் பார்த்தீங்கன்னா உனக்கு தேவையில்லாதது ஒண்ணு. ஆனா ரக்ஷித், அப்பா வாங்கி கொடுத்த சைக்கிள் மாரி. உன் லைஃப்க்கு ரக்ஷித் தான் கரெக்ட்டா இருப்பாங்க. அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே, நம்ம ரக்ஷித்தும் கால் பண்ணியிருந்தா, நம்ம ரஷ்மி பார்த்தீங்கன்னா, "நீ பேசின பேச்சுக்கு ரக்ஷித் உனக்கு கால் பண்ணியிருக்காருல்ல, எடுத்து பேசுன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியும், அப்பவும் பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு? எதுக்காக பேசுனீங்கன்னு?" கோவப்பட்டு பேசினது தான். "எதுக்காக கத்துற? நீ கத்துறத பார்த்தா ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்குன்னு" சொல்லிட்டு, குரல்ல ஒரு தடுமாற்றம் தெரிஞ்சதும், "நீங்க அழுறீங்களான்னு?" கேட்பாங்க. "நான் எதுக்காக அழப்போறேன்? நான்லாம் ஒண்ணும் அழலையேன்னு" சொன்னா, "சரி நான் வீடியோ கால் பண்றேன்னுட்டு" வீடியோ கால் பண்ண போவாங்க. பார்த்தா ரக்ஷித் அவங்க ஏரியால அவங்க வீட்டு பக்கத்துல நின்னு தான் பேசிக்கிட்டே